ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃபைனலாக சூப்பர் மேரியோ கேலக்ஸி மூவியோட ட்ரைலர் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ ட்ரைலர் எப்படி இருக்குது அப்படின்னா, உண்மையிலேயே ட்ரைலர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்பவும் ஃபன்னாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே அந்த ஒரு ட்ரைலரோட அந்த ஃபன் அப்படிங்கிறது வந்து நல்லாவே இருக்குது. ஸோ காமெடிஸாக இருக்கட்டும், அதோட அனிமேஷனுமே ஃபஸ்ட்டு பார்ட்டோட இந்த பார்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் புதுசாக இன்னொரு 2 கேரக்டருமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். வாங்க இப்போது வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரைலர் ஸ்டார்டிங்லேயே பவுசரை தான் காட்டுறாங்க. அவர் வந்து பாட்டில் வந்து அந்த ஒரு சின்னதாகிற மஷ்ரூமை சாப்பிட்டு சின்னதாக இருப்பார். அண்ட் அவர் இப்போது திருந்தி ஒரு ஆர்டிஸ்ட்டாக பீச்சோட அரண்மனையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். அவருக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு இடமுமே கொடுத்துருக்காங்க. அந்த சீன் வந்து உண்மையிலேயே ரொம்பவும் ஃபன்னாக ரொம்பவும் ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் அவர் வெளியே வந்து லூஜி அப்புறம் மேரியோ கூட பேசுகிற மாதிரியான சீன்ஸுமே இருக்குது. லூஜி வந்து நீ வரைஞ்ச படத்தை காட்டு அப்படின்னு சொல்லும் போச்சுல, இவர் வந்து பீச்சும் இவரும் அப்படி ஒரு ஒன்றா இருக்கிற மாதிரியான ஒரு பெயிண்டிங்கை நான் வரைஞ்சிருக்கேன், என்னோடய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு இதை வந்து காட்டும் போச்சுல, மேரியோ அந்த பக்கம் இருந்து இது குப்பை, இது நல்லாவே இல்லை, இதெல்லாம் ஒரு படமா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்க ஆரம்பித்த உடனே இந்த பக்கம் பவுசருக்கு வந்து கோபம். என்னடா சொன்னேன், என்னோடய மாஸ்டர் பீஸே இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு அந்த ஒரு பழைய பவுசர் அப்படியே வெளியே வரதுக்கு வரும்போதுல, கவலைப்படாதீங்க, நான் சும்மா விளையாண்டேன், நான் போய் அடுத்த ஒரு படத்தை வரைஞ்சிட்டு வரேன் அப்படின்ட்டு திரும்பியும் மனுஷன் உள்ளே போயிடுவார். அண்ட் அதுக்கு அடுத்த சீனே வானத்துலேருந்து நிறைய ஸ்டார்ஸ் வந்து கீழே விழுற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க. அண்ட் அந்த ஸ்டாரில் பீச் அப்புறம் அவள் கூட இருக்கிற அந்த ஒரு குட்டி மஷ்ரூம் வந்து அது மூலமாக கேலக்ஸிக்கு வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் சீன் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சூப்பர் மேரியோ அப்புறம் அவரோட பிரதர் லூஜியுமே பைக்கில் ஒரு பாலைவனம் மாதிரியான இடத்துல வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரியும் காட்டியிருக்காங்க. மேபி வந்து இவங்க 2 பேருமே பீச்சை தேடி கூட அந்த இடத்துக்கு போயிருக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்த சீன்லேயே பவுசரோட ஜூனியர், அதாவது பவுசரோட பையனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவன் தான் இந்த படத்தோட ஒரு மெயின் வில்லனாகவே இருப்பான். எங்கள் அப்பாவை என்கிட்ட திருப்பி கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி மேரியோ அப்புறம் லூஜி கூட அந்த அரண்மனைக்கு வந்து சண்டை போடுற மாதிரியான ஒரு சீனுமே வச்சுருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து ஒரு புது கேரக்டரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த கேரக்டரோட நேம் என்ன அப்படின்னா ரோசலினா. அண்ட் அந்த கேரக்டருக்கு யார் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம கேப்டன் மார்வல் ப்ரீ லார்சன் தான் இந்த கேரக்டருக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த கேரக்டர் கூடயுமே பவுசரோட ஜூனியர் வந்து சண்டை போடுற மாதிரியும் சில சீன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்னதாக ஒரு சீனுமே இருக்குது. என்ன அப்படின்னா, ரொசலினா வந்து அவங்க கூட இருக்கிற அந்த ஒரு சின்ன சின்ன வாண்டுங்களுக்கு புக்கு வந்து படித்து காட்டுற மாதிரியான ஒரு சீனுமே வச்சுருக்காங்க. அவங்க என்ன கதை படிப்பாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நடந்த விஷயங்களை இவங்க கதையாக படிப்பாங்க. ஸோ இவங்க வந்து எதை படிப்பாங்க அப்படின்னா, பிரின்சஸ் பீச்சோட அந்த கதையை தான் படிக்கணும்னு புக்கை வந்து திறப்பாங்க. ஆனால் அங்கே சுற்றி இருக்கிற அந்த குட்டி வாண்டு எல்லாமே எங்களுக்கு வந்து ப்ளம்பர்ஸோட கதை தான் வேணும் அப்படின்னு இவங்கள வந்து தொந்தரவு பண்ணுற மாதிரியான சீன்ஸ் வந்துமே இருக்குது. ஸோ ப்ளம்பர்ஸ் அப்படிங்கிற மோஸ்ட்லி அது யார் அப்படிங்கிறது தெரியும். மேரியோ அண்ட் அவரோட பிரதர் லூஜி தான் அந்த ப்ளம்பர்ஸ் அப்படின்னு. ஸோ அப்போவுமே தெரிஞ்சிருக்கும் இவங்க ஃபஸ்ட் பார்ட்டில் நடந்த கதையை தான் இவங்க வந்து புக்கு மாதிரி பிரிண்ட் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாருக்கும் கதை சொல்கிற மாதிரியான சீன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ட்ரைலர் வந்து நான் ஃபுல்லும் பார்க்கும்போதுல வந்து எனக்கு தோணுன ஒரு விஷயம், அதாவது இந்த ஸ்டோரி வந்து ஒருவேளை இந்த மெத்தடில் தான் போகுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுன ஒரு விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரொசலினா. எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்த மூவியோட ஸ்டார்டிங்குமே ரொசலினா கிட்டே இருந்து தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த புக்கு படிக்கிற சீன் தான் மொதல் சீனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து பவுசர் ஜூனியர் வந்து ரொசலினா கூட சண்டை போடுற அந்த ஒரு சீனில் வந்து ஸ்டார்டிங்கில் ரொசலினா வந்து ஒரு கதவை திறந்து தான் வெளியே வருவாள். அந்த கோட்டையோட கதவை திறந்து தான் வெளியே வருவாள். அப்படி இருக்கும் போச்சில் வந்து வெளியே எதுவும் சத்தம் கேட்குது அப்படின்ட்டு படிச்சுக்கிட்டு இருந்த புக்கை வச்சுக்கிட்டு வெளியே வந்து பார்க்கும் போச்சில் அங்கே பவுசரோட ஜூனியர் வந்து என் கூட வந்து சண்டைக்கு வா அப்படின்னு கேட்டு அங்கே வந்து ஒரு சின்ன ஃபைட் சீன் மெத்தடில் நடக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபைட் சீனுமே கொஞ்சம் ஃபன்னாக தான் போகிற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அந்த ஒரு ஃபைட் சீனோட எண்டிங் வந்து எந்த மாதிரி காட்டியிருப்பாங்க அப்படின்னா,
அதாவது ரொசலினா வந்து பவுசரை கொண்டு வந்து அந்த ஒரு ரோபோட்டை வந்து, அதாவது பவுசர் ஜூனியர் கொண்டு வந்து அந்த ஒரு ரோபோட்டை வந்து அடித்து உடைக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. அடுத்து உடச்சிக்கிட்டு அங்கேருந்து நடந்து போகிற மாதிரி தான் காட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி வந்து பவுசர் ஜூனியர் வந்து ரொசலினாவை பிடிச்சி எங்கேயோ கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் இவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டியே அந்த ஸ்டார்ஸ் மேலேருந்து அந்த ஸ்டார்ஸ் வந்து இங்கே கீழே பிரின்சஸ் பீச்சுக்கிட்ட நிறைய ஸ்டார்ஸ் வந்து வரும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ அங்கே வந்து வர ஸ்டார்ஸ் எல்லாமே பிரின்சஸ் பீச்சுக்கோட இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் வந்து ரொசலினாவை காப்பாற்றணும், அதுக்கு வந்து உங்களோட ஹெல்ப் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன சின்ன வாண்டுகள் கூட இதை அனுப்பி வச்சுருக்கலாம். அண்ட் ரொசலினாவோட கையிலையுமே அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஒரு ஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும், அதாவது இந்த மந்திரக்கோள் மாதிரி, அதோட டிசைனுமே அந்த ஸ்டார் வடிவில் தான் இருக்கும். மேபி ரொசலினா அனுப்பியிருக்கலாம், இல்லைன்னா அந்த குட்டி வாண்டுகளுமே அனுப்பியிருக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பிரின்சஸ் பீச் வந்து ரொசலினாவை காப்பாற்றுறதுக்காண்டி அந்த ஸ்டார் மூலமாக அங்கேருந்து கேலக்சிக்கு போகிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அங்கே வந்து நிறைய பேர் கூட அவங்க வந்து சண்டையுமே போடுவாங்க. அந்த குட்டி வாண்டுகள் மாதிரி தான் நிறைய பேர் வருவானுங்க. பட் அவனுங்களாம் இது இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அவனுங்க தான் கதையை எல்லாம் கேட்டிருக்கானுங்களா. அப்படி இருக்கும் போச்சில் இவங்களை பார்க்கும் போச்சில் அவங்க வந்து அடிக்கிறதுக்கு வரமாட்டாங்க இல்லையா? அண்ட் பிரின்சஸ் பீச் மூலமாக அந்த ஒரு பவுன்சர் ஜூனியர் வந்து எங்கள் அப்பா வந்து இங்கே தான் இருக்கார், அதுவும் குட்டியாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு பிரின்சஸோட பீச் அவங்களோட கோட்டைக்கு வந்து அவங்களோட அப்பாவை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அங்கே தான் மேரியோ அப்புறம் அவரோட தம்பி லூயிச்சுமே இருப்பார். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த சீனு தான் அந்த பெயிண்டிங் சீன் தான் ஃபஸ்ட்டு ட்ரைலரில் ஒரு சீன் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த சீன் வந்து எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த சீன் முடிஞ்ச உடனேயே இந்த பக்கம் பவுசர் ஜூனியர் வந்து எங்கள் அப்பாவை என்கிட்ட கொடுங்கடா அப்படின்னு வந்து சண்டை போடுற மாதிரியான சீன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த பவுசர் ஜூனியர் வந்து ஒரு மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தடில் கொடுப்பான். அவரோட சூட் வந்து வர மாதிரி அதுவுமே ஒரு பெயிண்டிங் மெத்தடில் தான் இருக்கும். அவன் கையில் இருக்கிற அந்த ஸ்டிக்குமே ஒரு பெயிண்டிங் அந்த ப்ரஷ் மாதிரி தான் இருக்கும். அண்ட் அது வந்து அவன் கையில் வந்து வெப்பனாகவும் மாறும். அவன் கையில் இருந்து அந்த ப்ரஷ் வந்து ஒரு வெப்பனாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது எப்படி ப்ரோ அவன் கையில் வந்துச்சு அப்படின்னா, எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சின்னதாக்குற மஷ்ரூம் பெரிதாக்குற மஷ்ரூம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதே மாதிரி கேலக்ஸியில் சின்னதாக்குற பெருசாக்குற ஒரு போர்ட்டல் மாதிரி ஏதாவது ரிங்கு இந்த மாதிரி எதாவது இருந்திருக்கலாம். இந்த பக்கம் பவுசர் வந்து ஜூனியரை பார்த்ததுமே அவன் ஒரு கெட்டவனாக இருக்கான், இவங்களை அடிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சோன்னு. ஏன்னா பவுசர் வந்து இந்த ஒரு படத்தில் வந்து ஹீரோ சைடில் தான் அனுப்பான் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்படி இருக்கும் போச்சில் என் ஃப்ரெண்ட்ஸை நீ ஏன்டா அடிக்கிற அப்படின்ட்டு பவுசர் வந்து ஜூனியர் அடிக்கிறான் அப்படிங்கிறதுக்காண்டி அவன் கையில் கிடக்கிற ப்ரஷ் அப்புறம் பெயிண்ட்டை தூக்கி எறிஞ்சிருக்கலாம். அது வந்து அந்த ரிங் மூலமாக ட்ராவல் பண்ணி அவன் கையில் வந்து ஒரு ஸ்டிக் ஒரு பெரிய ப்ரெஷ்ஷாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவன் கீழேயுமே பெயிண்ட் இருக்கும். அந்த பெயிண்ட்டை மிதித்த உடனேயுமே அந்த பெயிண்டிலேருந்து அவன் வந்து ஒரு சூட்டை வந்து க்ரியேட் பண்ணுவான். அதாவது கிட்டத்தட்ட இந்த ஒரு வில்லன் வந்து ஒரு டெக்னாலஜி லெவலில் வர மாதிரியான வில்லனை தான் இருப்பான் அப்படின்னு தோணுது. ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்த பவுசர் வந்து கொஞ்சம் அந்த மேஜிக்கல் சம்மந்தமாக அப்படி தான் வில்லத்தனத்தை காட்டியிருப்பான். ஸோ இந்த ஒரு ஜூனியர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏன்னா கேலக்ஸி லெவல் அப்படிங்கும் போச்சில் வந்து நிறைய டெக்னாலஜி லெவலில் இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு. அண்ட் இவங்களை கண்டுபிடிக்கணும், அதாவது பிரின்சஸ் பீச் வந்து பவுசரோட பையன் கூட தான் இருக்கான், பையன் தான் அவளை வந்து கடத்திட்டு போயிருக்கான் அப்படின்னு மேரி அப்புறம் அவரோட தம்பி வந்து நினச்சிருக்கலாம். அண்ட் அதோட பவுசர் வந்து பிரின்சஸ் மேலே கொஞ்சம் ஒரு லவ்வோடு இருக்கிறவர், தன் பையன் வந்து கடத்திட்டு போகும்போது அவர் வந்து சும்மா இருக்க மாட்டார். அண்ட் அவங்க 3 பேருமே சேர்ந்து கேலக்ஸி லெவலில் ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி அந்த ஸ்டார் அவங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பவுசருக்கு வந்து கேலக்ஸி லெவலில் போகிறதுக்காண்டி ஏதாவது வழி வந்து தெரிஞ்சிருக்கலாம். அது மூலமாக இவங்க கேலக்ஸிக்கு போய் அங்கே போய் ரொசலினா அப்புறம் பிரின்சஸ் பீச் இவங்க 2 பேரையும் எப்படி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதோட எண்டிங்கில் வந்து பவுசர் அவரோட பையனை அவரே தோற்கடிக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டை விடவும் செகண்ட் பார்ட்டில் வந்து ஃபன் அப்படிங்கிறது வந்து 100% இருக்கும் அப்படிங்கிறது ட்ரைலர் பார்க்கும்போதுலேயே தெரியுது. அதுவும் பவுசர் சைடில் இருந்து கண்டிப்பாக ஃபன் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் பவுசருக்கு வாய்ஸ் கொடுத்த ஆளுமே அந்த மாதிரி நம்ம ஜாக் தான் பவுசருக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு இந்த படத்தில். அண்ட் ஜூனியர் பவுசருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தது வந்து பென்னி சாஃப்டை அப்படிங்கிற ஒருத்தர் தான் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பார்ட்டோட செகண்ட் பார்ட்டில் வந்து அனிமேஷனாகவும் சரி ஃபன்னாகவும் சரி 100% இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களில் எத்தனை பேர் இந்த மூவிக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட்
இந்த ட்ரைலரை பார்க்கும்போதுல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தோணுச்சு அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லிவிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய், see you.